ஏன் நாங்கெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்றோம் தெரியுங்களா? கொஞ்சம் விட்டா நீங்க பெரியாரையும் சாமி ஆக்கிடுவாங்க இவனு. ஐயா வைகுண்டர் வந்து சொன்னதே என்ன சொன்னாரு? சாமி எல்லாம் இல்ல, கோயிலுக்கு எல்லாம் போவாத, உனக்கு சாமி கும்பிடுனா கண்ணாடியை பார்த்து கும்பிடுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டருக்கு தனியா ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காரு பல இடங்கள். அது அன்பின் மிகுதியெல்லாம் தப்பு. அவர் ஒரு தலைவர். அவர் சமூகத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தின தலைவர். நீங்க ஐயா வைகுண்டரை கொண்டாட வேண்டியவங்க எல்லாம் எப்படி கொண்டாடணும்? அவரை காந்திக்கு ஈக்குவலா, பெரியாருக்கு ஈக்குவலா அப்படி வச்சு கொண்டாடணும். அதை விட்டுட்டு என்ன பண்றீங்க? அவரை சாமி ஆக்கிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அது எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. அது என்னோட மன வருத்தத்தை இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். இதே வேலைதான் நாராயண குருவுக்கும் பண்ணிட்டாங்க. குறைஞ்சபட்சம் இந்த சாமி பிரச்சனை, அதாவது மதம் மதம் சார்ந்து ஒரு புரட்சி எல்லாம் பண்ணவே முடியாது. மதத்தை உடைச்சு தூக்கி போட்டாதான் புரட்சி பண்ண முடியும். ராமலிங்க அடிகளார் மதத்தின் பேரால தான் புரட்சியை கொண்டு வந்தார். ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு? அவருக்கும் ஒரு கோயில் ஆயிடுச்சு. அவரும் புனிதமாயிட்டாரு. ராமலிங்க ஒருத்தர் சொல்லுவார், ராமலிங்க அடிகளார் சொன்னதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டிருந்தா பெரியாருக்கு வேலையே இருந்திருக்காது தமிழ்நாட்டுல அப்படிமா. ராமலிங்க அடிகளார் என்னெல்லாம் சொன்னாரோ அதையே தான் பெரியாரும் சொன்னார். எல்லாரும் சமமா இருங்க, எல்லா உயிர்களோடையும் அன்பா இருங்க, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க, யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க. ஆனா இதை பூரா தான் இன்னைக்கு வர நம்ம இந்து மதம் பண்ணிக்கிட்டு. இந்து மதம்ன்ற பேர்ல என்ன நடக்குது? அடுத்த பக்கத்துல இருக்கிறவன அவமானப்படுத்துறது மட்டும்தான் முக்கிய வேலையா செஞ்சுட்டு. ஆக இந்த மேலாடை அணிவது நமக்கு சும்மா கிடைக்கல. ரத்தம் சிந்தி, உயிர்கள் போய், கைகால் உடைஞ்சு, பல தியாகங்களுக்கு பின்னாடிதான் கிடைச்சது. இதை நம்ம நினைவில் வைத்துக்கணும். நாளைக்கு தொடர்ந்து பாலக்காடை பத்தி பேசுவோம்.